வணக்கம், வெல்கம் டு ஃபுட் கார்ட் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் குழம்பு. இந்த சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ஒன்று முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். இந்த மசாலா பேஸ்ட்டுக்கு ஒரு 4-5 சின்ன வெங்காயம், பாதி அளவு தக்காளி பழம், ஒரு வரமிளகா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு, இதோட கொஞ்சம் தேங்காய், இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு 300 கிராம் சிக்கனில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் தயிரும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10, ஒரு பூண்டு பழம் ஒரு 10 எடுத்து உரித்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதோட ஒரு தக்காளி பழம் சின்ன அளவில் எடுத்து அதையும் நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க பொடி பொடியாக. குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. முதல்ல அரைக்க கொடுத்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பச்சையாக அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு சின்ன குக்கரில் எண்ணெயை காய விட்டுக்கலாம். இதில் நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் நம்ம தாளிக்கிற பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, இலை, சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயமும் பூண்டையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதும் நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழத்தை அதோட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் சேர்த்துக்கோங்க. சிக்கன் சேர்த்து ஒரு நல்ல 4 பெரட்டிட்டு இதில் நம்ம குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து நல்லா திரக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சிக்கனில் உள்ள தண்ணியெலாம் உறிஞ்சிற வரைக்கும் நல்லா அதை வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெயை கக்கி வர வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் வதக்கிக்கணும். அடி பிடிச்சிடாமல் பார்த்து கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க நடுவில். இது நல்லா எண்ணெயை கக்கிற வரைக்கும் நம்ம அதை வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா சுற்றி எண்ணெய் வந்துச்சு சிக்கன்லேருந்து. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நமக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் வந்து ஒரு 3/4 to 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நல்லா கிரேவி நல்லா திக்காக வரும் உங்களுக்கு. கொஞ்சம் தண்ணியாக ப்ரிஃபர் பண்ணுறவங்க இன்னொரு 1/2 டம்ளர் சேர்த்து தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம குழம்பு கொதிக்க கொஞ்சம் திக்காகும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு வரப்பு போதுமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் 1 விசிலுக்கும் லோ ஃப்ளேமில் 2 விசிலுக்கும் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா சிக்கன் வெந்துடும். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. நம்ம சிக்கன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதை எடுத்து இப்போ சர்வ் பண்ணிடலாங்க.
சிக்கனும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேட்ஸை உடனே பெறுங்க. தேங்க்யூ.